எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இன்னைக்கு தமிழ் பேரினத்துல 90 விழுக்காட்டுக்கு மேல குலதெய்வங்கள் பெண் தான். என்னுடைய குலதெய்வமும் வீரமாகாளி தாய் தான். என் மாமா காளிமுத்துக்கு அவர்களுக்கும் குலதெய்வம் காளி தான். பாரதிக்கும் காளி தான். அதனால பெரும்பாலும் பேச்சியம்மன் இந்த மாதிரி அம்மன்கள் தான். எனக்கு வீரமாகாளி என்னுடைய குலதெய்வம். பெண்களை தெய்வமா வைத்து போற்றுகிற ஒரு மரபில் வந்த பரம்பரை நாம. அதனால நான் என் தாய் என்னை எப்படி வளர்த்துருப்பா பாடிட்டு அது எனக்கு தெரியாது, நினைவில் இல்லை. ஆனா சின்னவன் மாவீரன் இருக்கும்போது கயல் படுத்தோடனே தூங்கிடும். இப்போ அதுக்கு டக்குன்னு தூக்கம் வந்துடும். அப்படி தூங்கும்போது நான் நள்ளிரவு முடிச்சு பார்த்தா எப்ப பார்த்தாலும் மாவீரனுக்கு பால் ஊட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப பார்க்கும்போது படுத்து அசைந்து தூங்குகிற ஒரு மனுஷி இப்படி எப்ப எழுந்து எப்படி பால் கொடுக்குன்னு பார்க்கும்போது அந்த தாய்மையின் புனிதத்தை நான் அப்பதான் உணர்றேன். எப்பா இது ஒரு பெருசு, இது சாதாரணம் இல்லை. எப்பவுமே தம்பி அழுதான்னா நம்ம எழுப்பி விடுவோம், நம்ம நினைச்சு எந்திரிச்சோம்னா அந்த நேரம் அது பால் ஊட்டிக்கிட்டு இருக்கும். அப்ப பார்க்கும்போது எவ்வளவு புனிதமானதரா தான் சொல்றான் பாருங்க. நீங்க ஐயப்பன் கோயிலுக்குள்ள பிரச்சனை வரும்போது பெண்கள் வரக்கூடாதுன்னும் போது பேசியிருந்தேன் தலைவர் பிறந்தநாள்ல. இப்ப கோயில்ல ஒரு கருவறை இருக்கு, அது நாம் உருவாக்கியது. என் தாயிடத்துல ஒரு கருவறை இருக்கு, அது நம்மையே உருவாக்கியது. அப்ப எது போற்றத்தக்கது, எது உயர்ந்தது, எது புனிதமானதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அந்த கருவறை செங்கல் சார்ந்து சிமெண்டாலானது. என் தாயின் கருவறை ரத்தமும் சதையுமான ஆனது. அது உயிர் கருவறைடா. அதை போற்றாத ஒரு சமூகம் உயர்வடையவே அடையாது. பாருங்க, 100 ஆண்டுக்கு முன்னாடி 20ஆம் நூற்றாண்டுல ஒரு பாவலன், ஒரு இளைஞன் 39 வயசுல உயிர் நீத்துறான். அந்த இளைஞன் என்னம்மா பாடுறான் பெண்மையை போச்சு. அதாவது எழிலரசி சொன்ன மாதிரி அவன் ஏட்டுல வைக்கிறதுக்கு முன்னாடி பெண்ணியத்தை வீட்டுல வச்சான், வீட்டுல வச்சு போற்றுனான். அப்புறம் ஏட்டுக்கு வந்தான். அவனுக்கும் ஒரு பெண்மகள் நிவேதிதா தான் அவனுக்கே புத்தியில உரைக்கிறான். இங்க எல்லாரும் நீங்க சொன்னீங்க இப்படி திராவிடம் பேசி இப்படி பேசிட்டுன்னு. 10 வருஷமா 12 வருஷமா அதை பேசிட்டு இருந்த ஆள் தான் நானு. ஒரு ஆளு படம் எடுத்து சுத்தி இருந்த பையில தூக்கொண்டி வச்சு காட்டுக்குள்ள வச்சு இப்ப நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி அவரு இப்படிலாம் அவரு என்னை மாதிரி எல்லாம் பேசி போதிக்க மாட்டாப்ல. ஒரே வார்த்தை தான் முடிஞ்சிடும். இந்த பிரபாகரன் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, என் உடன் பிறந்தார்கள் கொல்லணும்னு போயிட்டான். பிரபாகரனை கொன்றணும்டா அப்படின்னு போயிட்டான். எல்லா ஆயுதரும் போயிட்டான். அந்த ஆளை ஒரு தடவை பார்த்து பேசிட்டு கொண்டுருவோம்டான்னு போய் 2 நிமிஷம் பேசிட்டான்னா இந்த ஆளுக்காக சாபம்னு வெளியேறி வந்துருவான். அதுதான் நம்ம தலைவன். பயங்கரமா பேசுவோம். நான் ரொம்ப ஆர்வமா, இப்ப 17-18 வருஷம் ஆகுது இல்ல, ரொம்ப ஆர்வமா பேசுவேன். அண்ணனை பார்த்துட்டு தலைவரை பார்த்தா 2 பேர் இருக்கும்போது எப்படி பேசுவோம், ஆர்வமா பேசுவேன். அவர் சரியில்லை, இவர் சரியில்லைண்ணா, அண்ணா அது சரியில்லை, அண்ணா இது சரியில்லைண்ணா அது சரியில்லைண்ணா. அப்படியே இப்ப குழந்தை பேசுனா இப்படி கேட்டு அப்படியே சேர்ப்பாப்புல. அதான் கண்ணிமைக்காம கவனம் சிதறாம கேட்பாப்புல. கேட்டு சரியில்லை சரியில்லைன்னா எல்லாம் நம்ம இடைமறிக்க மாட்டாரு. நிறுத்தின பிறகு சரியில்லை முடிச்சாச்சு, அதை முடிச்சோம். எல்லாரும் சரியா இருந்தா நாம போராட வேண்டிய தேவை ஏப்பா வருதுன்னாரு பாருங்க. அதோட கதை முடிஞ்சிரும்ல. அப்புறம் மக்கள் சரியில்லை, நம்ம இவ்வளவு உயிரை கொடுத்து போராடுறோம் புரிஞ்சுக்கலாம். அந்த மக்கள் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. அது ஒரு 10-20 நிமிஷம் பேசுறது. பேசி முடிச்சோடனே என்ன அப்படியே நின்னோடனே பாவம் மக்கள் வாங்க போவோம். பாவம் மக்கள்ன்றப்பல அவங்கள குறை சொல்லாதீங்க, பாவம் மக்கள். ஐயோ, ஒரு வார்த்தையில பெரும் தத்துவத்தை சொல்லிடுவாப்புல. இதுக்கு கொள்பவன் வெல்வான்ங்கிறாரு. அததான் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்ங்கிறான். தகுதி உள்ளதை தப்பி பிழைக்கும்ங்கிறான். தன்னை தற்காத்து கொள்ள முடியாதவன் வாழ்வதில் அர்த்தம் இல்லைங்கிறான் சார்லஸ் டார்வின். அததான் நம்ம கொள்பவன் வெல்வான். அது மனிதன்ல மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களிலும் தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும். யானைனா ஆண் யானை பெண் யானையோட இணை சேர முடியாது. இன்னொரு ஆண் யானையை போரிட்டு வீழ்த்தி தான் சேர முடியும். குரங்குக்காதான், வெட்டுக்கிளிக்காதான், பட்டாம்பூச்சிக்காதான், எல்லாத்துக்கும் அதான் இருக்குது. அதனால இங்க தகுதி உள்ளவன் தப்பி பிழைப்பான். அப்ப தமிழ் பேரினம் அழிந்து கொண்டிருக்கு. அப்ப ஒவ்வொரு மகனும் தகுதி உள்ளவர்களாக மாறும். இது யாருடைய வேலையோ என்று எண்ணாதீர்கள். உங்களுடைய வேலை, உங்களுடைய பிறவி கடமை.
சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் போராடித்தானாக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். எனவே இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாதுங்கிறார் தலைவர். அதனால நீங்க விலகி நிற்க முடியாது, விலகி நிற்க முடியாது. உலகத்தில் நமக்கென்று குரல் எழுப்பவோ ஆதரவு கை நீட்டவோ எவர் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள். அப்ப யார் இல்ல, உங்களுக்கு நீங்க தான், எனக்கு நான் தான், நமக்கு நாம தான். வழியே கிடையாது. தப்பிக்க வழி இல்லாமல் கதவை பூட்டிக் கொண்டு பூனையை அடித்தால் பூனை புலியா மாறி பாயுங்கிறான். 500-600 ஆண்டுகளாக நீ அடி வாங்கி வந்திருக்க, திருப்பி பாய். எலும்பு நரம்பு இல்லாத புழு அடிச்சா வெடிச்சு துடிச்சு போராடுது. நீ புழு இல்ல, புலி. அதுவும் விடுதலை புலி என்பதை காட்டணும், களத்துல காட்டணும். பெண்களால முடியாதுங்கிற அந்த வார்த்தையை தகர்க்கணும். 117 பெண், இது சும்மா உப்புக்கு நிறுத்திருக்கான் சீமான் நினைக்க கூடாதுல்ல. ஒளி வாங்கிய நீட்டுனா செத்தான். சீமானே பரவாயில்ல போல இருக்குப்பா, கொல்ல பேச்சு பேசுதுகளப்பா அப்படின்னு தேடி தேடி. ஏன் நான் பொறுக்கு விதை மரபினன். சேவல் சண்டை விளையாட்டல்ல, கிடா சண்டை விளையாட்டல்ல, ஜல்லிக்கட்டு வெறும் விளையாட்டல்ல. அது ஒரு வீரத்தின் தேடல். தோற்ற காளையை வித்துருவான், பிடிபடாத வீர காளையைத்தான் இனப்பெருக்கத்துக்கு வைப்பான். தோற்று போன கிடாயை அடுத்த நாள் கரியாக்குவா. வெண்ண கிடாய் இருக்கும் இனப்பெருக்கத்திற்கு என வீரம். தோற்ற சேவல் குழம்புல கொதிக்கும், வெண்ண சேவல் இருக்கும் இனப்பெருக்கத்திற்கு. அப்ப ஆட்டிலையும் மாட்டிலையும் கோழிலையும் வீரத்தை கடத்திய பரம்பரையில் வந்தவர்கள் நாம். தோட்டம் முழுவதும் கத்தரிக்காய், தோட்டம் முழுவதும் தக்காளி, தோட்டம் முழுவதும் முருங்கை காய்த்து தொங்கும். எல்லா காயும் விதைக்கு விடுவதில்லை. புடலங்காய் பந்தலிலே தொங்கும், எல்லா புடலங்காயும் விதைக்கு விடுவதில்லை. எது பெரிதாக வீரியமா விளைந்திருக்கோ அதான். எந்த முருங்கையோ அதோ, எந்த கத்தரியோ அதான், எந்த தக்காளியோ தான். அப்ப விதை இதுதான் விதைக்கு சரியாக இருக்கும் என்று பார்த்து பார்த்து பொறுக்கி எடுக்கிற பொறுக்கு விதை மரபினன் நாம். அதனால என்ன, இப்படி இவனை நிறுத்தினா சரியா இருக்கும். 25 வயதுல இருந்து 35 வயதுக்குள்ள இருக்கிற மட்டுமே 134 பேர் போட்டியிடுகிறார்கள், வெறும் இளைஞர்கள். இதனால இது அடிமை தமிழ் தேசியத்தின் விடுதலைக்கான அரசியல் புரட்சி படை, மக்கள் ராணுவம். சீருடணியில, கருவி ஏந்தல, ஆயுதம் ஏந்தல, அவ்வளவுதான். அதற்கு மாறாக அதையும் விட வலிமையான அறிவாயுதம் ஏந்தி ஒரு புரட்சிகர அரசியல் போர்க்களம் இது. அப்ப என்ன பண்ணும், ராணுவத்திற்கு காவல்துறைக்கு காவல் படைக்கு ஆள் எடுக்கும் போது எப்படி எடுக்கிறான், இளைஞர்களை. அது மாதிரிதான் இந்த அரசியல் படைக்கு இளம் பிள்ளைகளை நிறுத்துறோம். பார்க்க தானே போறீங்க. திருச்சியில பிப்ரவரி 21 26 திருச்சியில் நடக்கிற மாநாட்டுல 234 பேரையும் அந்த மாநாட்டுல அமர வச்சு அறிவிக்கும் போது பாப்பான் பாருங்க, என்னடா இவெல்லாம் பள்ளிக்கூடத்துல இருந்து நேரம் கூட்டி வந்துட்டான் போல இருக்கு. பிள்ளைலாம் எங்கடா பிடிச்சான் அப்படின்னு. சின்ன சின்ன பசங்களா இருக்கும். இவனா என்ன அரசியல் தெரிய போகுது அப்படின்னு கேட்டாயின்னு வச்சுக்க, கொன்னுருவான். சொல்றாங்களே எங்க அம்மா சொல்றாங்களே, இந்தண்டி பிள்ளைகள் எல்லாம் நிறைய பேர் இப்ப பரீட்சைனால வெளியில அங்க திடுறான். எங்க இருந்து எந்த தோட்டா பாயும் தெரியாது வருவான். எப்படிப்பட்ட ஆளை அனுப்பியிருக்காரு பாருங்க. ஒரு சமரசமும் கிடையாது. எனக்கு கூட்டணி அப்படிம்பாங்க. சாப்பாட்டுலதான் கூட்டு பொரியல்லாம், சண்டையில தனிச்சுதான் போடுவோம். அவன் ஒண்ணு அப்படி தப்பா பேசுனா நீங்களே போய் அடிக்கணுமா, தம்பியை பாத்துக்க மாட்டேன். ஆள் வச்சு அடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. நானே அடிப்பேன். நான் அநாகரிகமா நீங்க அவரை திட்டுறீங்க அப்படின்னு நான் நாகரிகமா நடிச்சுக்கிட்டு இருக்கேன்.
புரியுதா உனக்கு? நீ நீ ஒரு காட்டான். அது சிவகங்கை ராமநாதபுரம் காட்டான்ட்ட பேசுறவங்க தெரிஞ்சு பேசணும். நாங்க சும்மா அப்படி போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் அது சொல்றது என்ன இப்படி போய் அடிக்க போறியா அப்படின்னு. டேய், பேசுறதெல்லாம் நாங்களா வளர்த்துக்கிட்டது. 5 வயசுல சிலம்பு கத்துக்க சொல்லி அனுப்புனான் எங்க அப்பா, அனுப்புனாரு. அதுக்கப்புறம் 10ஆம் 11ஆம் 12ஆம் படிக்கும் போதே கராத்தே வகுப்புக்கு போயிட்டோம். சண்டை எப்படி போடுறதுங்கிறதான் கத்து கொடுத்தாங்க, பேசுறது எப்படி எல்லாம் கத்து கொடுக்கல. இது நாங்களா உருவாக்கிட்டான். நீங்க பேசுறதுதான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். சண்டை போடுறது ஒரு தடவை பார்க்கணும்ல. அவன் தப்பிச்சு தப்பிச்சு ஓடுறான். அது தலைவர் இதுல வாழ்த்துக்கள் படம் எடுத்துட்டேன்னு தோத்து போச்சு. படம் எடுத்து வெளியான உடனே அங்க போயிட்டு படம் அதுக்கப்புறம் சரியா ஓடல. சரி ஓடல, ஏன்னா தமிழ்லயே எடுத்துட்டேன். ஒரு வார்த்தை கூட ஆங்கில உரையாடல் இல்லை. அது நேசிக்கிறேன், ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களில் எல்லாம் நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக இருக்குதுன்னு விமர்சனம் எழுதியிருந்தான். எங்க அண்ணன் காசி ஆனந்த் போய் சொன்னேன், இப்படி எழுதி வச்சிருக்கானா, ஐ லவ் யூன்னு வர வேண்டிய இடத்துல நேசிக்கிறேன் என்று வருது, அப்படி சொல்ல கூட நெருடலாக இருக்குதுன்னு. அப்ப அண்ணன் என்கிட்ட சொன்னாரு, தம்பி, காதலை கூட அன்பை கூட தாய்மொழியில் பரிமாற தெரியாத ஒரு இனம் இருந்தா என்ன, செத்தா என்னடா விடுறான்ட்டாப்ல. பாப்பா பெரியவர்கிட்ட போய் அங்க உட்கார்ந்து இருக்கும்போது படம் ஓடல. நான் அது ஒண்ணும் இல்லை, தலைவனை பார்த்த பிறகு அப்புறம் ஒண்ணுமே இல்லை. அது எங்க அண்ணன் பொட்டன்னு சும்மா இல்லாம தம்பியுடைய படம் ஏதோ சொல்லியிருப்பார் போல் இருக்கு, இந்த படம் அது சரியா போல வருத்தத்தில் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்ப இவர் மெதுவா ஆரம்பிச்சவர், நமக்கு எதுக்குப்பா, என்ன கதையா அப்படின்னு கேட்டிருப்பார். பிறகு காதல் கதைன்னு ஏதாவது சொல்லுவார். என்ன கதையா அதாப்பா, நமக்கு எதுக்குப்பா பூ கவிதை இல்லாம், என்ன சிறப்புல நமக்கு எதுக்குப்பா பூ கவிதை இல்லாம். காதல்ங்கிறது ஒரு பருவகால உணர்ச்சி, அது எல்லாருக்கும் வந்துடும். நமக்கு இல்லாதது மான வீரம் தான். அது வர்ற மாதிரி படம் எடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லப்பல. எப்படி இந்த தம்பி படம் மாதிரி, தம்பி படத்தை எல்லாருக்கும் போட்டு காமிச்சுட்டு அவர் சிறப்புல. அது மாதிரி எதுக்கு சொல்றேன், திரையிலையும் அடிக்கணும் தரையிலையும் அடிக்கணும், அப்பதாப்பா விடுதலை, அப்பதாப்பா விடுதலை வரும்ன்றப்பல. புரியுதா உங்களுக்கு? அதனால மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலதான் இந்த மானுட சமூகம் ஒழுங்குக்கு வருதுங்கிற. இல்லைன்னா பயப்பட மாட்டான், அவன் தாறு மாறா திரிவான் அப்படின்னு. அந்த ஒழுங்கு அதான். நீங்க பாத்தீங்கன்னா ஐயா அப்துல் கலாம் அவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை அப்படியே கடைபிடிக்கிற என் நாட்டு மக்கள் சொந்த நாட்டுல இது எதையுமே கடைபிடிக்கிறது இல்லை. காரணம் அளவு கடந்த சுதந்திரம். அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது, கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் பயனற்றது. அப்ப அந்த ஒழுங்கு வரணும்னா 2 போட்டா தான் சரியா வரும். அதனால உங்களை போல பெருமைக்குரியவர்கள் இந்த மண்ணுலகில் எவரும் இருக்க முடியாது. நம்முடைய மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திருக்க வேண்டும். நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் பாடுறாருன்னா, நீங்க நாம் தமிழர் கட்சி எந்த பாசறை படையாக இருந்தாலும் மகளிர் பாசறையை போற்றும், மதிக்கும், அதுக்கு உயிர் துணையாக எப்பவும் நிற்கும். நீங்க தைரியமா களத்துல நிற்கணும். நீங்க செய்ய வேண்டியது உங்களை உயர்த்தி காட்டுங்கள், மற்றவர்களும் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டுங்கள். அப்ப நீங்க ஒரு பெருந்தியாக பற்றி பரவுங்க. உங்களை போல இருக்கிற சக பெண்களை பேசி இருக்கிற ஒரே ஒரு பாதுகாப்பு, அதிகார பாதுகாப்பு, அதை அடைவதற்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அரசியல் தான். அப்ப நமக்கான அரசியலை நாம் செய்யணும். நீங்க பாத்தீங்கன்னா ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒதுக்கிய தனி தொகுதி, சிறப்பு தொகுதியில பெரும்பாலும் தேவேந்தருக்கு கொடுத்ததுல, இந்த புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் கொடுத்ததுல எல்லாம் பெண்களை அண்ணன் அதிகமா நிறுத்தி இருக்கிறதுக்கு காரணம், பெண்களை அதிக வாய்ப்பு கொடுத்து நிறுத்த காரணம், ஒரு நாடு வீடு அழியும் போது, இடிக்கப்படும் போது முதலில் கதறி அழுகிறது, குரல் எழுப்பி போராடுவது தாயின் குரலாதான் இருக்கும், பெண்ணின் குரலாதான் இருக்கும். அப்ப அடிமைப்பட்ட ஒரு தேசிய இனத்தின் உரிமைக்காக எழுகிற குரல் பெண்ணின் குரலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேடி தேடி பெண்களாக நிறுத்துவதற்கான தான். நீங்க பார்த்திருப்பீங்க, நியூசிலாந்துல அந்த பாராளுமன்றத்துல
ஒரு பழங்குடி மக்கள், அரசியலால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்திலிருந்து வந்த ஒரு பிள்ளை, ஒரு பெண்மகள், அவ தாய்மொழியில எப்படி பேசினான் அந்த பெண்ணின் குரல். அதுக்காக நான் என்ன பண்றேன், பெண்களுக்கு 117 அண்ணனை முதலமைச்சர் ஆக்கணும்னு நீங்க சொல்றீங்க. 117 இடம் இருந்தா ஆட்சி அமைச்சிடலாம். நீங்க 117 பேரும் வென்று வந்துருங்க, நம்ம ஆட்சி அமைச்சிருவோம், அவ்வளவுதான். ஆமா, என்னடா பெண்ணு பெண்ணு, நீங்க பெண்களின் ஆட்சிடா அப்படின்னு பண்ணிடுவோம், கடுமையா உழைங்க, அவ்வளவுதான். நீங்க மார்லன் பிராண்டோன்னு ஒரு மகத்தான நடிகன், அவன் நம்ம ஐயாவுடைய ரசிகன், அவன் நம்ம ஐயா சிவாஜியோட ரசிகன். அதாவது என்னன்னா, எல்லாரும் மாதிரி என்னால நடிக்க முடியும், ஆனா என்னை மாதிரி உலகத்துல சிவாஜியால தான் நடிக்க முடியும்னு அவன் மார்லன் பிராண்டா சொல்லியிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் அவன். அந்த கலைஞனுக்கு ஆஸ்கர் விருது, உலகத்தின் சிறந்த திரைக்கலைக்கான திரைப்படத்துறையில இருந்த விருது, ஆஸ்கர் விருது அவனுக்கு கொடுக்குறாங்க. அவன் கொடுக்கும்போது அவன் போய் வாங்கல, அந்த விருதை வாங்கல. வாங்காம அப்போ நிறவெறி போராட்டம் இருக்கு, கருப்பர் வெள்ளையன் கருப்பர் போராட்டம். அந்த கருப்பின பெண்ல ஒரு பெண்ணை தேர்வு செஞ்சு, அந்த பெண்ணை தேர்வு செஞ்சு அவன் என்ன செய்யறான், நீ போய் எனக்கு பதிலா அந்த விருதை வாங்கும்போது எல்லா ஊடகமும் உன்னை அப்படியே பார்க்கும். பார்க்கும்போது உன்கிட்ட கேட்கும்போது நீ உன் இனம் தாங்கி இருக்கிற வலி இருக்குல்ல, அதை அப்படியே அந்த மக்களுக்கு கடத்து அப்படின்னு சொல்லி அந்த பெண்மகளை தேர்வு பண்ணி மார்லன் பிராண்டோ அனுப்புறான். அதே மார்லன் பிராண்டோ ஒரு கருப்பின ஆணை அனுப்பியிருக்கலாம், அவன் அனுப்பியிருக்கலாம். ஆனால் ஒடுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட, உரிமை மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் எழுச்சி குரல் பெண்ணின் குரலாதான் இருக்கணும்னு அவன் முடிவு பண்ணான். அவனால செஞ்சிருக்க முடியும்ல, அதனாலதான். என் அன்பு உடன் பிறந்தார்களே, ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடமே தாயின் இதயம் தாங்கிறான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின்பு நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே தான் திரைப்பாடல் சொல்லுது. அவதான் அந்த ஈன்ற பொழுதின் பெரிதுவுக்கும் தாய் தன் மகனை சான்றோன்னு கேட்ட தாய்ங்கிற மாதிரி நம்மை பெற்றவர்களை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள், நம் பிள்ளைகளுக்கும் பெருமையை தேடி வையுங்கள். உங்களினுடைய பாதுகாப்பு தான் இந்த மண்ணின் பாதுகாப்பு, உங்களுடைய உயர்வு தான் மண்ணின் உயர்வு, நாட்டின் உயர்வு. நான் பெண்கள் நாட்டின் கண்கள்னு ஒருத்தர் எழுதுனதுக்கு அதனாலதான் அடிக்கடி அழுக விடுறாங்கடா அப்படின்னு. பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொன்னதுக்கு பெண்கள் நாட்டின் கண்கள்னு நான் சொல்ல மாட்டேன், நாடே நீங்க தான். அதை கவனத்துல வச்சு வேலை செய்யுங்க. ஏன் என்ன சொல்றேன்னா, பெண்கள் பங்கேற்காத எந்த விடுதலை போராட்டமும் வெற்றி அடைந்தது இல்லை. எந்த போராட்டமும் வெற்றி அடைஞ்சது இல்லை. உங்களுக்கு ஹோசிமின் நாடு விடுதலை அடைஞ்சிருது, வியட்நாம் விடுதலை அடைஞ்சோடனே ஒரு பெரிய கூட்டம், பாராட்டு கூட்டம், 1000 பெண்களுக்கு மேல ஏத்தி அவங்களுக்கு வீர மாதாக்கள், தேசத்தின் வீர மாதாக்கள் விருதை கொடுக்குறாரு. இது என்னடா இந்த பெண்களுக்கு நாட்டின் விடுதலைக்கு என்னடா சம்பந்தம்னு அவன் நினைக்கிறான். அப்ப என்ன அவர் சொல்றாரு, கடைசியா கால் வணங்குறாரு இந்த பெண்களை எல்லாம், இளம் பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஊடறுத்து போய் அமெரிக்க ராணுவ வீரர்களோட பழகி அந்த ராணுவத்தின் தகவல்கள், அந்த நுட்பங்களை தகவல் எடுத்து இந்த நாட்டு ராணுவத்துக்கு அனுப்புனதுனால போர் வீரத்தை மாத்தி அவனால அடிச்சு வீழ்த்திட முடிஞ்சிருச்சு. அப்ப பெண்ணில் இருந்த 6 பெண்கள் போய் அந்த நாட்டு ராணுவ வீரனோட பழகி அவனுடைய ஒற்றை ரகசியத்தை எடுத்து தன்னாட்டு ராணுவத்துக்கு கடத்தி, இவன் நினைச்சுக்கிட்டா நாம போட்ட சண்டையில் என்ன, டேய் வெற்றிக்கு பாடுபட்ட வீர மாதாக்கள்ரா. எங்க சொல்றாரு, விடுதலை அடைஞ்சு வெற்றி விழாவில 1000 மாதாக்களை கும்பிட்டு பரிசு கொடுத்து பாராட்டி பேசுறாப்புல ஹோசிமி. அதனால பெண்களை போற்றாத பெண்மையை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம்னு நம்ம முழக்கத்தை முன் வச்சது அதுதான். சும்மா ஒப்புக்கு இந்த வார்த்தையை போடல, பெண்ணெனும் பேராற்றல் அதுவே உலகின் உயிராற்றல்னு போடல. பெண் இல்லாத ஒண்ணும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. அதனால நமக்கு ஐயா ராமசாமி உரிமை பெற்று தந்தார், அது பெற்று தந்தார்லாம், அங்கிட்டு போய் அந்த ஊரு அந்த பக்கமா வீப்பான் நம்ம போக வேண்டியதான். 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருக்கிறாங்க எங்கல்ல. எங்க அறிவு மூதாட்டி அவ்வைக்கு இவன் தமிழ் சொல்லி கொடுத்தான். யார் வெளியே சொல்லி கொடுத்தான்? அவ்வைக்கு நம்ம ஐயா ஈவேரா வச்ச பேர் என்ன தெரியுமில்ல, அழுக்கு முட்டை. ஒரு அறிவு மூதாட்டிய
நான் சொன்னது அழுக்கு முட்டைலோட பைத்தியம், அது அறிவு முட்டை, உனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால அது ஒரு இது. அதுக்கு இந்த இடம் சரியில்லை, அது நேற்று கொஞ்சம் போட்டிருக்கு, அப்புறம் ஜனவரி 3ஆம் தேதி கொஞ்சம் போட்டு துவச்சி விடுறதுக்கு இருக்கேன் நான். இப்ப சண்டை சரியா தான் போய்கிட்டு இருக்கு. அதனால நான் பேரன்பு கொண்டு நேசித்து பெரும் நம்பிக்கை கொண்டு உங்களை களத்திலே நிறுத்துகிறேன். தளராமல் நில்லுங்கள். அந்த தேர்தலில் மறுபடியும் பொதுக்குழுவில் நம்ம சந்திப்போம், மறுபடியும் 234 வேட்பாளர்களையும் சந்திப்பேன். அது இதே அரங்கா கூட இருக்கலாம். 230 எப்படி நம்ம தேர்தலை அணுகிறது அப்படிங்கிறத அப்ப பேசுவோம். இப்ப உங்களை சந்திக்கணும்னு நினைச்சது மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு புத்தளிச்சு உற்சாகமா. என் தங்கச்சி வெற்றி செல்வி சொன்ன மாதிரி, என்னடா நம்ம ஒரு ஆள் தான் இருக்க மாட்டோம், இல்லைங்க நிறைய பேர் இருக்கிறாங்கிறது ஒரு கூடும் போது நம்ம இவ்வளவு பேர் இருக்க மாடா அப்படின்னு ஒரு 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 திமிர் வரும் நமக்கு. அதுக்குதான் இதெல்லாம் கூடியிருக்கு. இது கொஞ்சம் பேர் தான் கூடியிருக்கீங்க, நிறைய பேர் வர முடியல. அதனால உலகம் பூரா நீங்க மட்டும் இல்ல, உலகம் பூரா இன உணர்வோடு மான உணர்வோடு வாழ்கிற தமிழ் பேரினத்தின் மக்கள் எல்லோரும் நமக்கு உறவாக இருக்கிறார்கள், நம் மீது உயிராக இருக்கிறார்கள் என்கிற அந்த புரிதலோடு நீங்கள் களத்திலே நில்லுங்கள். உங்கள் வெற்றிக்கு எண்ணற்ற பேர் நல்லிதயம் கொண்டவர்கள் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு களத்திலே நில்லுங்கள். துணிந்து செல்லுங்கள். நீங்கள் நடக்கும்போது பாருங்கள், பக்கத்திலே ஒரு நிழல் விழும். அது உங்கள் நிழல் என்று எண்ணாதீர்கள், அது நான் தான் உங்களை பின்தொடர்ந்து வருகிறேன் என்ற நம்பிக்கையோடு போங்கள். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் திருவருள் பெற்ற ஒரு மகன் வருவான். அவன் அரியணை ஏறுகிற போது என் அன்னை தமிழ் அரியணை ஏறுவாள். அன்னைக்கு இந்தியாவையே என் தமிழ் ஆளும், ஏன் உலகத்தையே என் தமிழ் ஆளும். அதற்கு உலகம்மை என் தாய் மீனாட்சி அவனுக்கு அருள் புரிவாள். எப்படி சொல்றாரு பாருங்க, திருஞான குழந்தை முருகப்பெருமான் அகத்தியருக்கு போதித்த அந்த தமிழ் அவனுக்கு துணை நிக்கும்னு நான் அதையே அவன் பேரை உங்களுக்கு சொல்றேன். அந்த தமிழ் உங்களுக்கு துணை நிற்கும். தைரியமா துணிந்து களத்திலே நில்லுங்கள், வெல்லுங்கள். உங்கள் உடன் பிறந்தவன் உங்களுக்கு அருகிலேயே நிற்கிறேன் என்ற திமிரோடு களத்திலே நில்லுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் வெற்றி அதை உலகத்திற்கு சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.